வணக்கம். நான் தான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். இன்று நாம் பேசப்போகிறது வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை வாழ்வது என் கிராமத்துலேயும் ஆரம்பிக்கலாம், நகரத்துலேயும் ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் கிராமத்தில் இருந்ததை நான் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்கள்லாம் சின்னப்போ போனதை நான் உங்களுக்கு சொல்கிறதான்னு நினைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது இது சிவகாசி பக்கத்தில் எதிர்கோட்டைன்ற கிராமம். ரொம்ப சின்ன கிராமம்தான். இப்போது அது பெரிய சிட்டி மாதிரி ரொம்ப ஜோராக வந்துடுது. அப்போ நாங்கள் போகும்போது ட்ரெயின் கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. சிவகாசியிலேருந்து மாட்டு வண்டியில் பிடிச்சி தான் அங்கே போவோம். சொந்தமாக எல்லார் வீட்லேயும் மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியில் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். மாட்டு வண்டியில் போகும்போது ஒரு சின்ன ஸ்கூல், இப்போ அங்கே 2 மாதம் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற சுற்றி வர எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு சின்ன ஸ்கூல், அந்த ஸ்கூலில் அழகாக மணி அடிக்கிறது. ஒரு ரயில்வே பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு பாலம், அந்த மாதிரி செவ்வகமாக ஒன்று மாட்டி வச்சுருப்பா. அதில் வச்சு ஆணி, அதை ஒரு கம்பி அதிலே சொருகி வச்சுருப்பா. அதை வச்சு பெல் அடிச்சோன்னா குழந்தைங்க ஓடுறதும் எவ்வளோ அழகாக இருக்கும். சிட்டி சைடில் கூட இப்படி பார்க்கலையே, குழந்தைங்க ஓடுறதும் ரொம்ப ஜோராக இருக்கும். அப்புறம் இன்டர்வல் பீரியட் வரும்போது ஒரு குச்சி வேண்டிய ஐஸ் இது வரும். அது ஒரு குச்சி ஐஸ் வரும். அதை அந்த குழந்தைங்க கையில் பேக்கெட் பண்ணி கூட வச்சுருக்காது. அது ஒரு 10-20 வீடு தானே இருக்கும். வந்து பைசா வாங்கி கொண்டு போய் ஐஸ் வாங்கி சாப்பிடுவான். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி என்ன காலையில் கொடுத்தேன் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் இது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த தானிய வகை, இந்த கானா பருப்பு அதெல்லாம் தான் வறுத்து வச்சுன்னா அதைத்தான் சாப்பிடுவோம். அப்புறம் ராத்திரி கொஞ்சம் 6 மணிக்கு மேலே அங்கே என்ன விளக்கு, அப்போல்லாம் ரொம்ப லைட்டும் கிடையாது. காடா விளக்கு, அரிக்கன் லைட்டு இதெல்லாம் தான் இருக்கும். ஒவ்வொரு கட்டு, பின்கட்டு, முன்கட்டு, அப்புறம் வராண்டா, தாழ்வாரம் அப்படிலாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் விளக்கு தான் இந்த மாதிரி காடா விளக்கும் அரிக்கன் லைட்டும் தான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. 6-5:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றி ஒரு சின்ன கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோயில், அம்மன் கோவில், அப்புறம் எல்லை காத்த மாடசாமி கோவில், இது மாதிரி எல்லா கோவில் இருக்கிறவாள்னா அதில் அங்கே தான் எல்லோரும் அவள் தான் அங்கே இருப்பாள். வேறு யாரும். அப்புறம் புரோகிதர்கள், அர்ச்சகர்கள் இவாள்தான் இருப்பாள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமம் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்கும். நீர்வளம், நிலவளம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி பொல்யூஷன் அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. மாசு இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி யாருக்கும் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் டெலிவரி கூட ஒரு நர்ஸு மிட்வைஃப்னு சொல்லுவாள், அவள் தான் வருவாள். ரொம்ப பெரியவாளுக்கு ஒரு சுகர் அதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் தெரியல, அவர் கம்பவுண்டர் தான் ஊசி போடுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேணால் சிட்டிக்கு சிவகாசி வரணும். கிராமங்களில் சண்டை சச்சரவு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அப்படியே ஒரு சின்னதாக சண்டையோ சச்சரவுகளோ வந்தால் கூட அங்கே நாட்டாமைன்னு ஊர் பெரியவாக தான் ஒரு மரத்தடியிலேருந்து தீர்ப்பு சொல்லுவாள். அந்த தீர்ப்பை எல்லோரும் அந்த பெரிய தீர்ப்பாக எடுத்துட்டு அதுபடி தான் எல்லோரும் நடப்பாள். அதனால் நீதி நியாயம் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக கடைப்பிடிச்சிட்டு ரொம்ப நன்றாக இருக்கும். அதனால் கிராமத்து வாழ்க்கை ரொம்பவே நல்ல இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டிக்கு வந்துட்டோம். சிட்டி வந்தப்போ சிட்டி வாழ்க்கை அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கிராமத்து வாழ்க்கை நான் சொல்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டேன். கிராமத்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். எல்லோரும் என் வீட்டு ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லாம் ஒன்று கூடி செஞ்சு எல்லோரும் அவரவர்களை என்னென்ன வீட்டில் பண்ண முடியுமோ ஹெல்ப்பெல்லாம் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சி சந்தோஷமாக கொண்டாடுவார். அதனால குழந்தைகளும் ஒத்துமையாக விளையாடும். அந்த காலத்தில் டாய்கட்டை, பாண்டி, அப்புறம் இந்த கல்லாமண்ணா, இந்த விளையாட்டுலாம் ரொம்ப நல்லா விளையாடுவாள். கிணத்துல தண்ணி இறைக்கிறதும் எங்களுக்கெல்லாம் பார்த்தா அந்த பம்பு செட்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். பம்பு செட்லாம் பார்த்தா இவ்வளோ தண்ணி இருக்கே, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தண்ணிலாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். நம்ம குழாய் திறந்தால் தான் குடிக்க முடியும். அங்கெல்லாம் பம்பு செட்டெல்லாம் போய் குடித்து ரொம்ப ஆசையாக நாங்கள் அந்த 2 மாதம் எப்போ வரப்போகுதுன்னு காத்துட்ருப்போம். போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் கிராமத்து வாழ்க்கை. இப்போ நம்மளால் நினச்சா கூட போக முடியல. ஏன்னா பேரம்பேத்திகள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா ஒருத்தருக்கு லீவ் ஒருத்தருக்கு கிடைக்காது. அப்புறம் நமக்கும் உடம்பெல்லாம் பார்த்துக்கணும், எல்லாம் முடியும். இருந்தாலும் அந்த கிராமத்து வாழ்க்கை இப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து நான் அனுபவித்து நினைவு கூறுகிறேன். வணக்கம்.